ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். 10 வருஷமாக நான் அமைச்சராக இருந்தாலும் கூட என் தொகுதிக்கு என்றைக்கும் நான் ஊழியனாக தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு வேட்டியை மடித்து கட்டிக்கிட்டு கழிவுநீர் புகுந்த பகுதிக்குள்ளே முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு போயிருப்பார். அதை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். மதுரையில் மாநகராட்சி கூட்டத்தை நடத்தி மாநகராட்சி பகுதிகளில் இருக்கக்கூடிய குறைகளை நிவர்த்தி பண்ணணும் அப்படின்னும் இந்த விவகாரத்தில் மதுரை மாநகராட்சி ஆணையர், நகராட்சி அமைச்சர் உள்ளிட்டோர் உரிய நடவடிக்கை எடுக்கணும். இல்லை அப்படின்னா அதிமுக சார்பில் சாலை மறியல் போராட்டம் நடத்துவோம். இது விளம்பரத்துக்காக நான் சொல்லலை. 10 வருஷம் அமைச்சராக இருந்தாலுமே என் தொகுதிக்கு நான் ஊழியனாக தான் இருந்தேன் அப்படின்னு முன்னாள் அமைச்சரான செல்லூர் ராஜு தெரிவிச்சிருக்காரு. 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு திமுக ஆட்சி அழிந்து அதிமுக ஆட்சி மலரும் அப்படின்னும் இவர் பேட்டி கொடுத்துருக்காரு. மதுரை மாநகராட்சியில் எஸ்எம்எஸ் காலனி பகுதிக்குட்பட்ட ஆனந்த நகர், கங்கை, பவானி தெரு உள்ளிட்ட பகுதிகளில் கழிவுநீர் அடைப்பு ஏற்பட்டு சாலை வீதியில் வலிஞ்சு அங்கே போகிறத பார்த்துட்டு அதிமுக முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு ஆய்வு பண்ணுறதுக்காக வந்திருப்பார். அப்போ கழிவுநீர் அதிகமாக இருந்த காரணத்தினால அவரால் இயல்பாக அந்த பகுதியில் நடந்து போக முடியலை. அப்போ வேட்டியை மடித்து கட்டிட்டு அந்த பகுதிக்கு நடந்து போனார். செல்லூர் ராஜுவை பார்த்ததுமே அங்கே இருக்கக்கூடிய மக்கள் எல்லாமே திரண்டு பாதாள கழிவுநீர் வெளியேறி வரதுனால தங்களுக்கு ரொம்ப அவதியாக இருக்குது, இதற்கு தகுந்த நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவர்கிட்ட சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி முன்னாள் அமைச்சரான செல்லூர் ராஜு கிட்ட தங்களுடைய தொகுதிகளில் நடக்கக்கூடிய மற்ற குறைகள் பற்றியும் மக்கள் எடுத்து சொல்லியிருப்பாங்க. முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு மதுரையில் செய்தியாளர்களை அதுக்கப்புறம் சந்திச்சிருப்பார். அப்போ உங்கள் தொகுதி முதலமைச்சர் திட்டம் பயனே கொடுக்கல. தமிழக அரசின் திட்டமான உங்கள் தொகுதி முதலமைச்சர் திட்டத்துக்கு கீழே ஒவ்வொரு சட்டமன்ற உறுப்பினர்கிட்டையும் உறுப்பினரும் குறைகளை கேட்டிருந்தாங்க. அப்போ மதுரை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய எஸ்எம்எஸ் காலனியில் கழிவுநீர் வசதியை சீரமைச்சு தரணும் அப்படிங்கிற மாதிரி மக்களும் கோரிக்கை வச்சுருந்தாங்க. இது மாநகராட்சி நிதிக்கு கீழே வரும். இதை சீரமைச்சு தரோம், 3 கழிவுநீர் உந்து நிலையம் அமைக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஆனால் இப்போ வரைக்குமே அந்த கோரிக்கை நிறைவேற்றப்படலை. உங்கள் தொகுதி முதல்வர் திட்டம் என்ன ஆணுச்சு அப்படின்னே தெரியலை. நான் கோரிக்கை வச்சபடி இந்த பகுதியில் கழிவுநீர் உந்து நிலையம் அமைக்கப்பட்டிருந்தாங்க அப்படின்னா இப்படி கழிவுநீர் பிரச்சனை ஏற்பட்டிருக்காது. இந்த பகுதியில் பிறந்த குழந்தைங்களை வச்சுக்கிட்டு மக்கள் அவதிப்பட்டு இருக்காங்க. அதனால் அவங்களுக்கு தொற்று நோய் ஏற்படக்கூடிய ஒரு அபாயமான நிலைமை இருக்குது. இதற்கெல்லாம் விரைவில் நிரந்தர தீர்வு கிடைக்கணும் அப்படிங்கிற மாதிரி செல்லூர் ராஜு பேசியிருக்காரு. நாங்கள் குறை சொல்லுவோம் அப்படிங்கிறதுக்காக அவசரமாக ஒவ்வொரு வீட்டுக்கும் குடிநீர் இணைப்பு கொடுத்துட்டு வராங்க. ஆனால் என் வீட்டுக்கு இன்னும் இணைப்பு கொடுக்கல. இப்போ இருக்கக்கூடிய அமைச்சர்கள் எதில் வருமானம் வருதோ அந்த வேலையை தான் பார்க்குறாங்க. வேறு எதையுமே அவங்க செய்கிறது கிடையாது. மதுரையில் 2 திமுக அமைச்சர்கள் இருக்கும் நிலையில் அவங்களுடைய வேலையை செய்யாமல் பேட்டிகளை தந்துட்டு இருக்காது. உலகம் பூரா திமுக கொடியை காட்டுறது, விட்டால் திமுக கொடியை நம்ம உடம்புல கூட குத்தி விட்டுருவாங்க போல். டிஃபன் பாக்ஸ்லாம் வேறு தராங்க. டிஃபன் பாக்ஸ் தர வேணாம்லாம் சொல்லலை. மாநகராட்சி கூட்டத்தை நடத்த வேண்டியதானே, ஆணையாளரை கூப்பிட வேண்டியதானே அப்படிங்கிற மாதிரியும் செல்லூர் ராஜு பேசியிருக்காரு. 37 லட்சத்துக்கு நாங்கள் கட்டின எங்கள் ஆட்சியில் கட்டின தடுப்பூசியோர் இப்போ வரைக்கும் அப்படியே வந்திருக்கு. ஆனால் திமுக ஆட்சியில் அமைச்ச 17 கோடியில் அமைக்கப்பட்ட அந்த சாலை ஒரு மலைக்கே பேர்ந்து வந்துருச்சு. திமுக அழிய போகுது. கொடியும் நாட்ட முடியாது இனிமேல் திமுகவால், கோட்டையும் பிடிக்க முடியாது. எனவே 2026 தேர்தலுக்கு பிறகு திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அழிஞ்சு அதிமுக ஆட்சி மலரும் அப்படிங்கிற மாதிரி செல்லூர் ராஜு பேசியிருக்காரு. ஸோ செல்லூர் ராஜு இயல்பாக மக்கள்கிட்ட பழகக்கூடிய ஒரு நபர் தான். அந்த வகையில் கழிவுநீர்லாம் இருந்தோன்னா டக்குன்னு வேட்டியை மடித்து கட்டிக்கிட்டு அந்த இடத்துல போய் மக்களை சந்தித்தது போனது வந்ததெல்லாம் மக்களுக்கு ஒரு ஆறுதலான விஷயமா இருந்திருக்கு. நன்றி.